தாயி நில குறைஞ்சு வந்து நிக்குதாயா இல்லையா தாயி? நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில நிற்கிறோம் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி பட்டியல் வந்து நிக்குதாயா? வட்டி அக்கறைக்கு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சும சேர்ந்து சுமை மறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு தலை தப்புமா தப்பாதான வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? 4 பக்கம் போக 8 பக்கம் ஈட்டி வீசுதாங்கயா. இதுல இருந்து மேல முடியாம இதுக்கு ஒரு வழி பண்ணு வந்து கேட்டுட்டு நிக்கிறதாயி. எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு தெய்வத்துக்கிட்டே முறை போட்டு கும்பிட்டு இருந்தியாயா? அந்த தெய்வமே செய்யலன்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்காதா? எல்லாம் வல்லாமக்காரனுக்கு தான். புரிஞ்சுதா தாயி? அந்த வல்லாம எனக்கு இருக்குது தகிரிமா நிலை. புரிஞ்சுதா? பாத காமிக்கிறப்பா திசை காமிக்கிறேன். அந்த திசையில போ முன முடியாத முடிச்சுன்ற பட்டி வாழ்க்கை தர வேண்டியது எப்பொருப்பாயா? ஆளாமரமாட்ட கலைஞ்சிருந்த பட்டி நீ கலங்கோலமா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு தாயி. கால சுத்திர பாம்பே கொத்தி வேடிக்கை பார்க்குது. புரியுதா புரியலையா? இவ்வளவு தூரப்படி உடச்சு பேச வேண்டியதா போச்சு பாரு. நானும் மரபூர்லாம் பேசலான்னு தான் பார்த்தேன். கவலைப்படாதியாயா? தப்பிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு, தடம் காமிக்க வேண்டியது என் பொறுப்பு, அந்த தடத்துல வர வேண்டியது உன் பொறுப்பு. புரியுதா? மழையாட்டம் நினைச்சிட்டு நிக்காதையா? நான் திரும்பினா அப்படின்னா மழை மடுவாகணும். புரிஞ்சுதா? இந்த பாத்துக்கு இருப்ப கூடவே வந்து முடிச்சு தர முடிச்சு. இந்த பத்திரமா நீ வச்சுக்கோ போக்குவரத்துல. இதான் போ வரம்போ தாயே. காரியம் கை கூட மாட்டேங்குதாயா? காரியம் தவுந்து வந்துட்டு இருக்குது. நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு வேறு வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையாயா? 4 பக்கம் இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியும். தங்க 2 தவிச்சு வந்து நிக்குது உண்டா இல்லையா? அது போக என்னென்னமோ மனசுல நினைச்சிட்டு நிக்குது. கவலைப்படாதியாயா? இந்த பாவத்துக்கு இருப்ப தாயின் தப்புறமா நான் இருக்கிறேன். ஒரு பச்சைக்காரி கும்பிட்டு இருந்தியா? அதனால கூடாது கும்பிடு. அதெல்லாம் சர்வ வல்லாமக்காரி தான். நான் இருக்கிற தாயி அவதான் இங்க அனுப்பிச்சிருக்கிறான். புரிஞ்சுதா? ஒரு பயப்பட வேண்டாம். வேறு வாங்கி போடலாம். அடியா கொஞ்சம் நம்பாம வந்த இப்ப நம்பறியா? நம்பி நிக்கணும். புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். போலி கரையா இருக்குது என்ற அடியானே போலின்னு நினைச்சிட்டா. இரு அப்படி நினைக்கணுமாயா? நல்லது கெட்டது தெரியணும் தெரியக்கூடாது. தாயும் ஒரு பக்கம் போய் கையேந்திர காரியம் நடக்கணும். சும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டா முடியுமா? கத்தி முனமால் நின்று வீசுற பாரு. 20 கலக்கட்டா பூமிக்குள்ள சிற கடந்து தாயி என்ற பாண்டி மன்னன் காலத்துல பூசியானவன் நானு. புரிஞ்சுதா? என்னை எடுத்து வச்சு செஞ்சவியா? என்னை நல்லபடியா கைப்பற்றி செய்யாம எல்லாம் என்னைய அவன் கோபப்படுத்தின காட்டி அவைய வம்சாவளியவே அழிச்சு என்ற பாண்டிய மன்னன் கோட்டையும் அழிச்சு என்ற கோட்டையும் அழிச்சு நான் என்ற பூமியில 20 தலைக்கட்டா சிற கடந்தவனாயா? இந்த தலைக்கட்டில் என்ற அடியான தட்டி எழுப்பி அவன் உடம்புல இறங்கி பேசிட்டு வந்துட்டு இருக்கிற எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. பயன்படுத்தாம விட்டுட்டா நான் பொறுப்பு இல்லையா? புரிஞ்சுதா? இந்த கோட்டைக்குள்ளார நம்பி வந்துட்டா அத்தனை காரியமும் என்னுடையதாயா? அது 7 ஆனாலும் கேள்வி ஆகாட்டியும் கேள்வி அவங்க போல என்னுடையதாயா? புரிஞ்சுதா? அது போக நீ கொஞ்சம் வருமானத்துல பயந்துட்டு நிக்கிறியா? தாய்ந்த அப்புறமா நானுக்கு நீ கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி முடிச்சிட்டு நிக்கிற இல்லையா? கட்ட அவுத்து விட்டுலாமிராயா? இந்த கருப்பை நானுக்கு இன்னையில இருந்து கூட வந்துடுறேன். இது சக்தி வாக்கு. ஓ வரேன் இந்த அடியா வச்சுக்கோ. ஓ வரேன். கூட்டு தொழிலோடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஈரோட்ல இருந்து ஒரு தங்க பொண்ணு வந்து நிக்குதுடா. வந்து நிக்க சொல்லி பார்க்கலாம். அது போக இல்லத்துக்குள்ள தொழில் எல்லாம் நலிச்சு போய் இனி கடன் சும தலைக்கு மேல ஏறி போய் இனி இறக்கறதுக்கு வழி தெரியாம வந்து நிக்கிறாங்க. வர சொல்லுவாங்க. அடியா ஒட்டி மகனே 2 பேர் ஒரு முடிவு கட்டிட்டு வந்து என் பட்டியல் நிக்கிறீங்க. அப்பன் உத்தரவு கொடுத்தா இந்த காரியத்தை நடத்தலாம், இல்ல அப்படின்னா கை விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க உண்டா இல்லையா? அடியா இது வரைக்கும் திசை இல்லாத நின்னது இன்னைக்கு திசையோட்டி காமிக்கிறனாயா? கூட்டு தொழிலுக்கு உத்தரவு தரேன்ப்பா. அந்த தொழில் என்ன அப்படின்னா எண்ணெய் தொழில். சிறுக ஆரம்பி பெருக பெரு நம்பி நிக்கணும். நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா இதுல 2 பேர்த்திலுமே எந்த தப்பும்
வரக்கூடாது, தப்புக்கு தொலை வர மாட்டேன். புரிஞ்சுதா? நியாயமா செஞ்சீங்க அப்படின்ட்டா கோடியில போற அளவுக்கு பண்ணி கொடுத்துருவோம். போதுமா? தப்பிச்சுக்கோ. நடத்து, உத்தரவு கொடுத்தாச்சு. உன்ற காரியத்துக்கு நீ கூட கொடுத்துருவ. போக்கத்துல வச்சுக்கோ. போகிறோம். சொன்னது நெசமா? உன்னோட சொல்லலையா? இன்னொரு பாக்கி நிக்குது, அது ஓடுறானே. நம்மளுக்கு சொன்னா போது. மூத்த கண்ணுக்கு ஏன்னு சொல்லாம அப்படி இருக்கிற அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிற, ஓடுறேன். புத்து போட்டுக்கலாமா? காரியத்தை நடத்துறப்பா தேச காமிக்கிற. போ. தொழில் முறை இன்னைக்கு ஏனாதானா நிக்குதுரா. வந்து சொல்லு ஐயா, எந்த விதத்துல தப்பிக்கிறதுன்னு தெரியாத முடிச்சுட்டு நிக்கிறேன் இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறோம், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி இன்னைக்கு வட்டியில் வந்து நிக்கிறாயா. இந்த வட்டி அத்தனை இன்னைக்கு இருள் மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி இன்னைக்கு சிக்கலா நிக்குது. இன்னைக்கு சிக்கலா நிக்குது. சிக்கலா நிக்கிறதுக்கு இன்னைக்கு சிக்கல் இல்லாம இந்த காரியத்தை முடிச்சு கொடு. மரபொருள் லட்சம் முடிச்சு கொடு அப்படின்னு கேட்டு அது போல திசையும் காமிச்சோம். போதுமா? உத்து போட்டு கொடுக்கறப்பா வர்ற வாரமே உங்களுக்கு திசை காமிப்படப்பா. அன்னையில இருந்து இந்த கருப்பை கூட வந்து நிற்ப அள்ளிப்படியா இந்த அம்மா போட்டு கொடுத்தனாயா. இந்த அப்படி போ அடியா. திருப்பூர் பெத்த கண்ணனுடைய ஏடு கேட்டு வந்து நிக்குது. தொழில் முறையும் இன்னைக்கு ஏனாதானா நிக்குது. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது முடிச்சுட்டு நிக்குதாயா. பெத்த கண்ணு கல்யாண காரியம் உத்தரவு போட்டு கொடுன்னு அது கேட்டுட்டு நிக்குது. இல்லத்துக்குள்ளார கொஞ்சம் கை கடங்காம போயிட்டு இருக்குது. எல்லாம் ஒண்ணு பொண்ணு எல்லாம் ஒண்ணு பொண்ணு ஈட்டி கீட்டி பாயுது. இதுல இருந்து விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்து கேட்டு நிக்குதாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து பட்டி பூத்து கொடுங்க நந்தவனம் அப்பா. புரிஞ்சுதா? அள்ளி படியலக்கந்தாயி அம்பாள் போட்டு கொடுக்கறப்பா. புரிஞ்சுதா? தொழிலையும் பெருக்கிடலாம், அடியானையும் கைப்பற்றி கொடுத்துறேன். கங்கண காரிக்கு உத்தரவு போட்டு கொடுத்துருவேன். கலங்க வேண்டாம். இன்னையிலிருந்து ஓ அதிசயத்து காமிக்கிறேன். புடிச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கொண்டு போதை வரப்போம். அடியா ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த ஆங்கரக்க நான் இருக்கிறேன். இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறையில் பார்க்கும்போது இன்னையிலிருந்து உன் ரேட்டுக்கு முறையா வந்துருக்கு. நீ தான் பயன்படுத்திக்கணும். புரிஞ்சுதா? ஓ அந்த அம்மாவாசைக்குள்ள கருப்பு நான் அடையாளம் போட்டுருவேன். போறோம். ஒன்னு மொண்டிக்கட்டில் நிக்குதுரா. என்ன ஒரு அடியான ஒருத்தன் மொண்டிக்கட்டுல நோவு நொடியில் நிக்கிறா. வர சொல்லு. அடியா ஆங்கார கருப்பன் அண்டி வந்து இன்னைக்கு சில காரி தடப்பட்டு நிக்குது. அந்த தடப்பட்ட காரியம் இன்னைக்கு தடையில்லாத நடத்தி எனக்கு கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அது போக இன்னைக்கு தொழில் முறை எத்தனை இன்னைக்கு இல்ல மத்தியமே இன்னைக்கு ஒரு சார் ஏறினா ஒரு மூலம் ஜெருக்குதப்பா. உண்டா இல்லையா? முதல் வந்து அது இன்னைக்கு அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து நமக்கு சேர வேண்டியது சேர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அநியாயம் நடக்குது பாத்தியா? அன்னையில பத்தெல்லாம் தகுதி பண்ணல. அன்னையில பத்து ஆள் கூறு போட்டது சாதி தர வேண்டியது எம்பொரு. புரிஞ்சுதா? என்ன ஒரு ஆச்சா மரத்துக்கடியில ஒரு பெரிய மரம், மரத்துக்கடியில் ஒரு திட்டுல ஒரு சாமி நிக்கிறது. குட்டியா கும்பிட்டு இருக்கிறியா? நல்லா கும்பிடணும். அவனுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு ஒரு கனிமா வாங்கி கொண்டு போ. புரிஞ்சுதா? உனக்கு கலங்க வேண்டாமாயா? நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? ஓ வர்ற அதிசயத்து காமிக்கல முடிச்சு கொடுத்துறேன். தாயே அடியா தீராத குறையோட வந்து நிக்கிறீங்க. தாயே இன்னைக்கு எந்த பக்கம் போனாலும் இன்னைக்கு பேர் விளங்க மாட்டேங்குது. அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ள காரியம் மத்தனை இன்னைக்கு சேதாரமாகி போச்சு. ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டமாயி இன்னைக்கு வெளியே சிக்கல் சொல்ல முடியாது முடிச்சுட்டு. அதை மீட்டு கைப்பற்றி என் பட்டியல கொண்டு ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன். மரபுள்ள சொல்ல தசமாவது நினைக்க வேண்டாமாயா. இந்த கருப்பை நான் இருக்கிறனாயா அதை முன முடியாத கையில் ஒப்படைச்சு என்னென்னமோ நடக்குதுலாயி. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லு இல்லைன்னு சொல்லு. அடியாவுக்கு விலகிற நேரம் புரிஞ்சுதா? டக்கு டக்குன்னு பதில் வரணுமாயா. இந்த சிக்கலுக்கு விட கொடுத்து என் பட்டியை நிறப்பட்டியே மாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். இல்லையா? அதெல்லாம் எந்த அவமானம் வராது நான் பார்த்துக்கிறேன். போதுமா? ஒரு மாரியாய்க்கு ஒரு முறை பாக்கி நிற்கிறா. கண்டு மாரியம்மனுக்கு ஒரு மாரியாய்க்கு ஒரு முறை பாக்கி நிற்கிறாயா. வேண்டுதல் ஒண்ணு பாக்கி நிக்குது. ஆராய்ச்சி பாரு. புரிஞ்சுதா? மத்தத நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா மட்டும் நின்று. புரிஞ்சுதா? விட எப்படி தரேன்னு பாரு. போதுமா தாயி? நான் இருக்கேன் தாயி. தாய் சாப்பிடுமா பார்த்தல ஒரு போகிறோம். அடியா ஒட்டி வாகன
உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நில குழஞ்சு வந்து நிக்கிறப்பா, எடுத்த காரியம் கை போட மாட்டேங்குது. பட்டிக்குள்ள ஒரு பணம் வந்தா 9 பணம் தேண்டா, நிம்மதியா இருக்க முடியலப்பா. இல்லத்துக்குள்ள எல்லாம் ஒண்ணு பொண்ணு ஈட்டி பாக்குது, இல்லத்துக்குள்ள போனா வெளியே தான் போகணும்னு நினைப்பு வருது. இன்னைக்கு மொத்தத்துல பட்டி அதே படுகலஞ்சாச்சு, காரியமும் இன்னைக்கு பட்டிக்குள்ள நடக்க மாட்டேங்குது. அதையெல்லாம் மீட்டு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டீங்க. ஆலங்காரமா ஆலாமரமாட்ட தம்பி இருந்த வட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் 3 ஆண்டு காலம் ஆகுதப்பா. 3 ஆண்டு காலமா படிப்படியே முடங்கி இந்த 1 வருஷ காலத்துல 6 மாச காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியல இல்லையா? இதுல இருந்து மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இப்படிமா ஏமாந்த குழப்பம் பிழைக்கிறது? கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து இன்னைக்கு கால சுத்திர பாம்பு இன்னைக்கு கொத்தி வேடிக்கை பார்த்து நிற்கிறப்பா. இது எல்லாம் மீட்டு சாதி தர வேண்டியது என் பொறுப்பு. முண்டிக்கட்ட உடனேயா ஆனாமா தலையை வச்சு அதை முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? முறைய கூடவே வந்துருவேன். தகுதிமப்பா இன்னையில இருந்து விட கொடுத்தோம்பா. தாயே வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறீங்க தாயி. நான் எப்படி இந்த கத்தி பணமால் நின்று அக்னி கையில நிக்கிற பாத்தியா, அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பண்ணி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறாயா. உங்க வட்டி அத்தனை இன்னைக்கு நடந்தளந்து நிக்குதாயா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள ஒரு குணம் இருந்தா 9 குணம் தெண்டா. அது போக வருமானம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. சொல்றது புரியுதா? கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. அது நல்லபடியா மனம் மாறி போகுது. மனம் மாத்தி எம்பட்டியில கொண்டு விட்டு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. நீயும் ஒரு தெய்வத்தை மனையாட்ட கும்பிட்டு தான் நின்ன. அந்த தெய்வம் ஒண்ணுமே கேட்கலன்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்காத. இது மருந்து மாயம் வேலை செஞ்சிருதாயா. அந்த மருந்து மாயத்தை எடுத்து வீச வேண்டியது நான் தான். ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அந்த தெய்வத்தையும் விடாத கும்பிடு. வீட்டை என் பொறுப்புல விடு. நினைச்சபடியே குடிச்சு கொடுத்தாரு. போதுமா? போதுமா? மொண்டிகேட்ல கிடக்குது கிடக்குதுன்னு எத்தனை தடவை கூப்பிட்டேன். இவ்வளவு நேரம் நிக்கலாமா? என்னை வந்து கையாந்த வேண்டியதுதானா இல்லையா? அடியா ஆங்க கருப்ப கோட்டையில வந்து இன்னைக்கு நோக்கு நொடிக்கு உத்தரம் கேட்டு நிக்கிறப்பா இல்லையா? அடியா நீ போகாத மருத்துவம் இல்ல, போகாத தேவாதி இல்ல, இது என்னென்னமோ சொல்றாங்க ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லி பயந்து நிக்கிறியாயா? இது நோவும் இல்ல நொடியும் இல்ல. புரிஞ்சுட்டியா? இது நோவும் இல்லை. நீ மருத்துவத்தை பார்த்தாச்சே இல்லையா? தெய்வத்தையும் கும்பிட்டாச்சு தாயி. தாயி இது நோவும் இல்லை நொடியும் இல்லை. இது வந்து மொண்டிக்கட்டு அப்படின்னா அடியான் இன்னைக்கு முடங்கி இன்னைக்கு 2 ஆண்டு காலமா முடங்கி இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான்னு வந்து நிக்கிறப்பா. புரிஞ்சுதா புரியலையா? என்னென்னமோ சொல்றாங்க மருத்துவத்துல, அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். ஒரு நோவை தீர்த்து நொடியை தீர்த்து இதே பட்டியலுடைய தங்க உக்கரமாட்ட அலங்கரிச்சு நிறுத்தி காமிக்கிறனாயா. போதுமா? ஒண்ணும் பயப்பட வேண்டாம். மலையாட்ட நினைச்சிட்டு நிக்காத. தாய் தப்புமா நான் இருக்கிறேன். என்னென்னமோ ஒரு தப்பு அடியாரிச்சு மனசுல. புரியுதா புரியலையா? அடியான நல்லா பாத்துக்குங்க. புரிஞ்சுதா? கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கே மொண்டிக்கட்டு உடைக்கிறனப்பா. உடைச்சு ஆலாமரம் தலை வச்சு இதே பட்டியல் நிறுத்திக்காங்க. அது போக உங்க போற அத்தனையுமே போட முடியுது. இவாடியா இதை வந்து பத்திரமா வச்சுக்கணும். இதை மென்னு தின்னு முழுங்கிடணும். இதை மேல் கைகள்ல தேய்ச்சி தடி வரணும். போதுமா? அடியா இந்த அப்படி இந்த உனக்கு உத்தரவு தர்ற போ. உண்டா முயற்சி பண்ணு. பாதாய் எல்லாத்துக்கும் வச்சுக்கோ. எல்லாருமே முகம் பூசி கழுவிக்கோ. கழுவிட்டு நல்ல தண்ணியில கழுவிட்டு இதை கொஞ்சமா வச்சுக்கணும். இதை தேனா நெத்தியில வச்சுட்டே வராங்க எல்லாருமே. மற்றதை நல்லா போதுமா? தாயே நீங்க அங்கங்க ரோட்ல கிடக்குதா? பட்டுன்னு பதில் வரும். இன்னைக்கு இந்த மூட்டுக்குள்ள இருக்க வேண்டியது இன்னைக்கு விலையை நிலையில்லாத நிக்குதாயா உண்டாலியா தாயி? இன்னைக்கு வருமானம் ஒரு பணம் வந்தா 10 பணம் தெண்டா வருமானம் வந்து சேர மாட்டேங்குது. ஆகாததுல அலங்கோலமா இன்னைக்கு அலங்கோலத்துக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டாலியா தாயி? இல்லத்துக்குள்ள அத்தனை முடைக்கு பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து மாற்றத்தை கொடுக்கறனாயா பேத்த கண்ணுகளுக்கு உத்தரவு கொடுத்தாங்க. போதுமா? தலுங்கா இருக்கும். சொன்னது புரிஞ்சுதான் புரியலையா? அடியா ஒட்டி பார்க்கணும். உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதப்பா இல்லையா? இன்னைக்கு இல்லம் தடுமாறி உள்ளமும் தடுமாறி பட்டியும் தடுமாறி இன்னைக்கு என்ன பண்றது ஏது கூட தெரியாம எசையிலாவது முடிச்சிட்டு நிக்கிறப்பா.
இன்னைக்கு படுகளம் ஜாஞ்சி போச்சு. அந்த படுகளத்தை மீட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறது. புரிஞ்சது சொல்லு, புரிஞ்சுதான்? ஒன்று கவலைப்பட மாட்டா. இந்த பாலுக்கு இப்போ நான் இருக்கனாயா இன்னைக்கு முடக்கி வேடிக்கை பார்த்துட்டாங்க. புரியுதா? ஆகலாம் மரமாட்டம் தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு எல்லாமே கைவிட்டு நிற்கிதப்பா. வருமானத்திலையும் சரி, தொழிலையும் சரி, இல்லத்திலையுமே சரி. புரியுதா புரியலையா? இதை நீ திங்கிறது சோறல்ல, விஷத்தை முடிக்கு வேடிக்கை பார்த்துதப்பா. தப்புமா தப்பாதான் நீ எத்தனையோ தேவர்கிட்ட போனேன், தப்பிக்க வைக்கிறேன்னு நான் சொல்றேன். புரிஞ்சுதா? வர்ற வாரம் கட்டை உடைக்கிறேன்ப்பா. கட்டை உடைச்சு நீ வாட்டுக்கு அமைதியா முயற்சி மட்டுமே மற்றதை நான் பார்த்துட்டேன். போதுமா? ஒரு வட்டி பூத்துக்குழுங்க நந்தவனமா போயிட்டு விட்டாத அத்தனை வீட்டு கொடுத்தாரு. போதுமா? ஐயா ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து நீ கைப்பற்ற முடியாம முடிச்சுட்டு நிக்கிறியே இல்லையா? ஒட்டிப்பாக இன்னைக்கு போட்டா சவால் வருது. போற காரியம் நடக்க மாட்டேங்குது. நமக்கு சேரவடி சேர்த்து பட்டிக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு இப்படி எடை போடுறாங்க பாத்தியா? அல்லையில ஒத்த அலசூடு போட்டு மனமுடியாத சாட்சி கொடுத்தனாயா? இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? இந்த ஓ தகிரிமப்போ ஒன்னா சொன்னது அத்தனை மனசுல வாங்கிக்கியா? ஒண்ணு கவலைப்பட வேண்டாமாயா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து போட வந்து நிக்கிறனாயா? என்ற வட்டி இப்படி பூத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு அத்தனையுமே சாதிச்சு போடலாம். காரியத்தை முடிச்சு கொடுத்தேன். அடியா ஒன்னும் கவலைப்பட வேணாம். அந்த கருப்பை என்ற பொறுப்புன்றான். போதுமா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கருப்பை கூட வந்து நிக்கிறனாயா? பயப்பட வேண்டாம். துணிஞ்சு நெல்லு. வாஸ்கர முடிக்கிற மாட்டம் கொடுத்துற. அமாவாஸ்கர முடிக்கிற சாதிச்சு போடலாம். இது சத்தியமா போகிறோம். அடியா தாயி தசை காமிச்சிடலாமா? காமிச்சிருப்பா. இது சத்திய வாக்கு தாயி. என்னை முழு மனசோட நம்பி நில்லு. இந்த பாலத்துக்கு கருப்ப கோட்டையில கொடிநாட்டி தர வேண்டியது எம்பொறுப்பு. இப்படிமா ஏமாறுறது? நீ எல்லாம் ஏமாறக்கூடாது. புரியுதா? உனி வருமானத்துக்கும் வழி தர்றனாயா? விட்டதையும் வீட்டு போடலாம். தீராத குறைக்கும் உத்தரவு கொடுத்து தர்றேன். மொத்தம் 4 ஏடு. நீ கேட்க வந்த ஏடு 2. 4 ஏட்டுக்கு உத்தரவு கொடுக்கறனாயா? தொழில் போக்குவரத்துக்களை வச்சுக்கோ. இப்படி இப்படிதாயி கண்ணுகளை வத்தி குழம்பிட்டு நிக்கிறியா? வெளியே சொல்லாது. நான் இருக்கிறனாயா? அதெல்லாம் தங்கம் தான். அதெல்லாம் பயப்படாத. சார்ஜ் போட தாயே தான் உன்ற பொண்ணால அவ காப்பாத்திட்டு. அதெல்லாம் ஒண்ணு கலக்க வேண்டாம். இதே மாதிரி என் பட்டியல வந்து நிக்க சொல்லு. மொத்தமா நல்லது படி கொடுத்துருந்தாயா? அதெல்லாம் மருந்து மாயத்தெல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இல்லையா? ஒன்னால தாயே என்னை முழு நம்பிக்கையோட நம்பி நில்லு. மற்றது கூட வந்து நிக்கிறனாயா? அக்னியா முழங்குது 6 பேருக்கு முடிச்சு கொடுத்தோம். ஒன்னு தேய்ச்சி தண்ணி பாரு, ஒன்னு அறுத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோ. 4 சேவத்தை வீட்டுல வச்சு